எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். குமாரனையே நீர் எங்களுக்காக தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்ற அந்த வார்த்தையின்படி எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த வாரங்களிலெல்லாம், விசேஷமாக எங்கள் பிரயாணங்களிலே எங்கள் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இரட்சகராக, பொதுமானவராக, பாதுகாவலராக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டலாய் கூடி வந்து ஆராதிக்க ஆண்டவரே இந்த தண்ணி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு ஆராதனை என்பது இல்லை என்றாலும் உம்முடைய கிருபையினாலே உம்மை நாங்கள் தொழுது கொள்ள, உம்மை சேவிக்க, உம்மை ஆராதிக்க நீர் எங்களை நடத்தும்படியாக இந்த கரத்தில் ஒப்படைக்கிறப்பா. உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, விசுவாசித்தவர்கள் வெக்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரே, நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்க ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவன் மகிமைப்படுவீராக, ஒவ்வொரு பகுதியிலும் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு கூட தாபர ஸ்தலத்தில் இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். சகரியா 14, 20, 21 வசனங்கள். அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களை போல் இருக்கும். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. In that day shall there be upon the bells of the hearts holiness unto the Lord, and the pots in the Lord's house shall be like the bowls before the altar. Yeah, every pot in Jerusalem and in Judea shall be holiness unto the Lord of hosts, and all they that sacrifice shall come and take of them and sit therein. And in that day there shall be no more the Canaanites in the house of the Lord of hosts. Hallelujah. இது ஒரு விசேஷித்த ஒரு வசனம். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் யாதொரு கானானியனும் இருப்பது இல்லை. ஆமேன். இது நித்தியத்தினுடைய ஒரு விசேஷித்த ஒரு அனுபவம். இதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேத வசனத்தினுடைய ஒரு தலைப்பு நாம் கொடுக்க வேண்டும் என்றால், ஹோலினஸ் அண்ட் டு த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற ஒரு அனுபவம். 20, 21 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதே நம்முடைய விலாசம். என்ன நம்முடைய விலாசம்? என்ன? அந்த ஊர், இந்த ஊர், அந்த இடம் அல்ல. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதே விலாசம். 20வது வசனத்தில் அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம். இந்த சகரியா 14வது அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரம். அதை பற்றித்தான் நம்ம பாட்டு பாடணும். தேவன் வருகிறார், வேகம் இறங்கி, அந்த பகுதியெல்லாம் அதன் உள்ளடக்கமாகத்தான் இருக்கிறது. ஆகவே அந்த பாட்டை நான் கடைசியிலும் நாம் பாடப் போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. சகரியா 14வது அதிகாரத்தினுடைய பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 முதல் 5 வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பகிரங்க வருகை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை. முதல் வருகையில் பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். 2வது வருகை, அதாவது 2வது வருகை என்று சொல்வது 3 பகுதியாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். அது அறிந்து கொண்டால்தான் இந்த சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் செகண்ட் கம்மிங், 2வது வருகை 3 பார்ட்ஸ், 3 பகுதியாக இருக்கிறது. அதில் ஒன்று பூரணமாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபை முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதான் ரகசிய வருகை. ஆமேன். புதிய ஏற்பாட்டு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 7 ஆண்டுகள் உபத்திரவம், மகா உபத்திரவம். இந்த 7 ஆண்டுகளில்
முதல் 3 வருஷம் முடிந்தவுடனே அந்த உபத்திரவ காலத்தின் மத்தியிலே இரத்த சாட்சிகளை சேர்க்கும்படியாக இயேசு வருகிறார். இதெல்லாம் வசனங்கள் வேண்டுமென்றால் நன்றாக படித்து பார்த்துக்கொள்ளுங்க. 3வது பகிரங்கமான ஒரு வருகை நித்திய நியாய தீர்ப்புக்காக அழைத்து கொண்டு போகுது. அதுதான் 7ஆம் தலைமுறை ஏனோ குறித்த எல்லாம் நிறைவேறிட என்று நாம் பாடினோம். குத்தினவர்கள் காண்பார்கள், எல்லாரும் அதை பார்க்கக்கூடிய வகையாக. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், முதலாவது வருகையில் இயேசு இந்த உலகத்தில் பாவியில் ரட்சிக்க வந்தார். அப்புறம் அதை முடித்து போயிட்டார். திரும்ப நான் வருவேன் என்று சொன்னார். அந்த 2வது வருகை 3 பகுதி. என்ன? ஒன்று ராப்சர், இல்லாவிட்டால் ரகசிய வருகை, புதிய ஏற்பாட்டு சபை, பூரணமாக்கப்பட்ட சபை, மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் முதலாவது. 2வது உபத்திரவ காலம், அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 7 ஆண்டுகள் உபத்திரவம். அதில் 3 வருஷம் முடிவில், உபத்திரவ காலம் முடிவில் இரத்த சாட்சியை சேர்க்கும்படியாக அதை அறுவடை என்று வேதத்தில் நாம் 7ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல நாம் பார்க்கலாம். 2வது வருகிறார். 3வது பகிரங்கமாக எல்லாரும் காணத்தக்கதாக வருகிறார் என்பதை இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். இப்போ புதிதாக பார்த்து கொள்ளுங்களேன். 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நீங்கள் படிக்க வேண்டாம். 5ஆம் வசனம் கடைசியில் பாருங்கள், கர்த்தர் வருகிறார். படிங்க. கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். பார்த்தீங்களா? 1 முதல் 5 வசனங்கள். அவர் கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். 6 முதல் 8 வசனங்கள் வரை வருகை நாள் எப்படி இருக்கும், நேரம் இல்லை, படித்து பார்த்துக்கொள்ளுங்க. வருகை நாள் எப்படி இருக்கும் என்பதை 6ஆம் வசனம் முதல் 8வது வசனம் வரை அறிந்து கொள்ள முடியும். 9ஆம் வசனம் முதல் 11வது வசனம் வரை ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அல்லேலூயா. 9ஆம் வசனம் வரை 11ஆம் வசனம் வரை ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. 9ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். இப்படி ஒரே கர்த்தர் இருந்து பூமி மீதெங்கும் ஆளுகை செய்கிறவராக இருப்பார். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். 13வது 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நீங்கள் அதெல்லாம் குறிப்பிடுத்திக் கொள்ளுங்களேன். 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை ராஜ்யத்துக்கு உட்படாதவர்களுக்கு, அதாவது அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு உட்படாதவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை 4வது பகுதியாக நாம் பார்க்கிறோம். கடைசியாக 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை பூரணமான ஒரு ஆளுகை. அங்கேதான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற அந்த காரியம் வருகிறது. அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை 3 பகுதி. முதலாவது மணவாட்டி, 2வது இரத்த சாட்சிகள், 3வது பகிரங்கமான வருகை. நீங்கள் எந்த வருகையில் இப்போ விரும்புகிறீங்க? அல்லையே சொல்லுங்களேன். எந்த வருகை? மணவாட்டியாக. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் மணவாட்டியாக விருப்பம்தான். நம்ம மாப்பிள்ளை கேட்டு வரணுமே. மாப்பிள்ளை நம்ம தேடி வந்து அவருக்கு நம்ம உண்மையாக ஜீவிச்சா தானே நம்ம மணவாட்டியை ஏற்றுக்கொள்வார். பிளாட்ஃபார்மில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கள குச்சி மோளை பிள்ளையாக இருந்ததுன்னா அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வாங்களா? மணவாட்டி இப்படி இருந்தால் ஏற்றுக்கொள்வாங்களா? இல்லை. மணவாட்டி நன்றாக சகல விதமான நல் ஒழுக்கத்தோடும் சீரோடும் சிறப்போடும் மகா பரிசுத்தத்தில் வளர்ந்துருந்தால் தான் அவங்கள கர்த்தர் தம்முடைய மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பார். எல்லாரும் மணவாட்டியாகனு வாஞ்சிதான், நல்லது. ஆனால் அதுக்கேற்ற தகுதியை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 20-21வது வசனத்தை நான் படிக்கும்போது, அந்நாளிலே குதிரைகளின் மணியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள பானைகள், என்னது பானைகள், பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களைப் போல இருக்கும். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். பலியிடரை யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்த நாள் முதல் சேனையுடைய கர்த்தரின் ஆலயத்தில் யாதொரு கானானியனும் இருப்பது இல்லை. அல்லேலூயா. இங்கே பலிபீடம்னு சொல்லப்பட்டிருக்கிறது, பானை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலிபீடம் என்று சொல்வது தேவனும் மனிதனும் சந்திக்கிற ஒரு இடம்தான் பலிபீடம். பலியை செலுத்த போகிறவர்கள், அதை அங்கீகரிக்கிறவர்கள், தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே பலிபீடத்துக்கு முன்பாக பானை. என்ன பானை? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டிங்கிற மாதிரி இந்த பானை என்று சொல்வது நாம் எல்லாரும் தான் பார்த்துறோம். பானை
பாத்திரங்கள், இந்த மண்பாண்டங்களில் ஆண்டவர் என்னத்தை வச்சிருக்கிறாரு? மகிமையான பொக்கிஷத்தை வைத்திருக்காருன்னு பவுல் சொல்றார். நாம் எல்லாரும் மண் தானே. ஆமாம், இந்த மண்ணான சரீரமானது ஒரு மகிமையான சரீரமாக மாறி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற இடத்துல நாம் இருப்போம் என்றால் தேவன் தம்முடைய நோக்கத்தை நமக்குள்ள நிறைவேற்றுவார். அந்த பாத்திரங்கள் பிரயோஜனமாக இருக்கும். இதைத்தான் தீமோத்தேயுல என்ன படிக்கிறோம், வாசிப்போமா? 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். கவனிங்க, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கு. அதுதான் அதுக்கு முத்திரையாய் இருக்கு. ஆமென். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் மாணவிகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, பாருங்க, இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், அல்லேலூயா, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டு அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அல்லேலூயா. இதுக்காகத்தானே நீங்க வாங்க, சுத்திகரிப்பு கூடத்துக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க, உபவாசம் செய்யுங்க என்றெல்லாம் சொல்லுகிறோம். எதுக்காக? நீங்க கனமான ஒரு பாத்திரமாக, பானையாக, ஆண்டவருக்கு பிரயோஜனமான உபயோகமான எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனமான பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதுக்கு தான் உங்களை எதுக்கு கூப்பிடுறோம்? சுத்திகரிப்பு கொடுத்து வாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம், பரிசுத்தமாக்கிக் கொள்வோம் என்று கூப்பிடுவோம். எத்தனை பேர் வர்றீங்க? பிரதேஷ் வர்றதே இல்லை, கொஞ்சம் பேர், 1 3 4 5 பேர் தான். சகோதரிகள் பரவாயில்ல, கொஞ்சம் வர்றாங்க, போதாது. அது குறிக்கப்பட்ட அந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் நாட்களில் என்ன வேலை இருந்தாலும் கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுப்போம் என்றால் தேவன் நமக்கு என்ன செய்வார்? சகலம் added unto you, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும், கூட மீதியாகும். அல்லையா சொல்லுங்களேன். ஏன் மீதி ஆகுறது இல்லை? தொட்டுக்கு தொடச்சிக்கிட்டு போயிட்டு போகிறீங்களே, ஏன் அப்படி ஆகுது? ஆசீர்வாதம் போதாது என்பதற்காக. ஆகவே இவைகளை ஒரு விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் எஜமானுக்கு உபயோகமானதும் பிரயோஜனமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். இது எங்கே இருக்கு? ஒரு பெரிய வீட்டில். அது என்ன பெரிய வீடு? பரலோகம்தான் பெரிய வீடு. அந்த இடத்துக்கு நம்ம ஆயத்தமாகணும். இந்த பகுதியில் நீ கவனிக்க வேண்டியது, அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் யாதொரு கானானியனும் என்ன இருப்பதில்லை தான். இதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பாக இருக்கிறது. ஆமேன். ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சுபாவம் இருக்கிறது, அப்படி தானே? இருக்குதா இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்குது. இது மட்டும் வேணும், அது வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஏன்? அது அப்படிப்பட்ட சுபாவம் இருக்குன்னு சொல்லி. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபாசத்தினாலும் வந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உபாகம புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவ ஜனங்களுக்கு எதிராக செயல்படுகிற 7 ஜாதிகள். இந்த 7 ஜாதிகளுமே 7 சுபாவங்களை குறிக்கக்கூடிய ஒன்று. அது ஒன்று தான் யாரு? கானானியர். அது ஒன்றை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன். நேரம் போதாது. 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகள். 7 பலத்த ஜாதி. அல்லேலூயா. குறித்து கொள்ளுங்க. இந்த 7 பலத்த ஜாதிக்கு 7 சுபாவம் உண்டு. முதலாவது ஏத்தியர் என்றால் பயந்தாங்கொள்ளிங்க. அவங்க யாரு? எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவங்க. கிர்காசியர் என்றால் பின்மாற்றம். எமோரியர் என்றால் வீண் பேச்சு. கானானியர் என்றால் தாழ்வான ஆவிக்குரிய ஜீவியம். பெரிசியர் என்றால் எந்த விதமான பாதுகாப்பும் அவளுக்கு இல்லை. ஏவியர் என்றால் ஆசை, இச்சைகள் என்று பொருள்.
எபூசியர் என்றால் எந்த காரியத்திலும் குற்றம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. இந்த 7 ஜாதிகளுக்கு 7 சுபாவம் உண்டு. அதை உடனே நாம் பார்க்க போகிறதில்ல. நாம் பார்க்க வேண்டியது என்ன? கானானியர். அல்லேலூயா. கானானியர் என்றால் ஆவிக்குரிய நிலையில மிகவும் பின்தங்கிய தாழ்ந்த அந்த ஒரு நிலைமை. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தாழ்ந்த பின் அடைந்த நிலைமையில் இருக்க வேண்டுமா? இல்லை. நம்ம எப்படி இருக்கணும்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின அவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அவ்வளவு மேன்மையாக நாம் இருக்க வேண்டியவங்க. இன்னும் தாழ்வான அந்த நிலைமையில இருக்கக்கூடாது. கானானியர் என்றால் ஒரு பக்கம் தாழ்ந்த நிலைமையில உள்ள ஒரு அனுபவம், இன்னொன்று வெளிப்படையாக சொல்லணும்னா மாய்மாலக்காரன். ஆமேன். என்ன பேசாமல் இருக்கீங்க? இந்த கானானியன் யாரு? மாய்மாலக்காரன். இப்போ எல்லாரும் சொல்லணும், மாய்மாலக்காரனே ஒளிந்து போ. எல்லாரும் சொல்லுங்க, மாய்மாலக்காரனே ஒளிந்து போ. இரட்டை வாழ்க்கை, இங்கொன்று அங்கொன்று, உள்ளொன்று வெளியொன்று, மாய்மாலமான ஜீவியம் செய்கிற இந்த கானானியன் என்ன செய்யப்படணும்? ஒளிந்து போகணும். சத்தமா சொல்லுங்களேன், மாய்மாலக்காரனே ஒளிந்து போ. உன்னை விரட்டுவதற்காகவே நாங்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவேதான் அந்த நாளிலே, அந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தில் யாதொரு கானானியரும் இருப்பதில்லை. ஒருவரும் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாது. ஆகவே நமக்குள்ள இருக்கிற அந்த பின்தங்கிய இல்லாவிட்டால் தாழ்வான ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு இடம் கூடாதபடி, இன்னும் வெளிப்படையாக சொன்னால் மாய்மாலமான ஜீவியத்துக்கு நாம் இடம் கூடாதபடி உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்காக ஜீவிக்கணும். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது கர்த்தர் தான் சாட்சி கொடுக்கணும். சபை கூடலாம், பெரிய ஆர்வாரம் இருக்கலாம், இங்கே நிரம்பி அங்கே நிரம்பி எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாரா? குடும்பத்தில் உங்களை பற்றி சாட்சி உண்டா? சமுதாயத்தில் உங்களுக்கு பற்றி சாட்சி கொடுக்குறார்களா? உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். மாய்மாலக்காரனே ஒளிந்து போ. சபைக்குள்ள அப்படிப்பட்ட மாய்மாலக்காரன் இருந்தால் அவங்க ஒளிந்தே போகணும். ஸ்தோத்திரம். ஆமேன். நம்முடைய ஜீவியம் ஒரு மாய்மாலமான ஜீவியம் அல்ல, வெளிப்படையான ஒரு பரிசுத்த ஜீவியத்திற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் தீமோத்தேயுவில் நான் வாசித்தோம், ஒரு பெரிய வீட்டிலே மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? எஜமானுக்கு பிரயோஜனமான எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட. உங்களால் என்ன சபைக்கு உதவி? என்ன வேலை செய்கிறீங்க? என்ன உதவி செய்கிறீங்க? பணம் ஒரு பக்கம் இருக்குது, அது வேற. ஆனால் உங்களையே நீங்கள் ஆண்டவருக்காக, உங்களையும் உங்களுடையதையும் கர்த்தருக்காக செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் முதல் 1967 ஆண்டு முதல் ஊழியர்களோடு கூட. ஆமேன். நினச்சி பார்த்து ஆச்சரியமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அப்போ கர்த்தருக்காக நீ எழும்பி சில காரியங்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஏதோ வர்றோம் போகிறோம் என்று மட்டுமல்ல, சுகத்துக்காக, ப்ரொமோஷனுக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிச்சா மட்டும் போதாது, சுபாவம் மாறணும். ஆமேன். அல்லேலூயா. சுபாவம் மாறாவிட்டால், சுபாவம் கட்டப்படாவிட்டால் மணவாட்டியா அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். கானானியருடைய சுபாவம் என்னவென்றால் ஒரு தாழ்வான ஜீவியம், சரி, பெரிய ஒரு மேன்மையான ஜீவி அவனுக்குள்ளே இல்லை. அதை நாம் கவனித்து நம்முடைய காரியத்தை ஆண்டுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த பானைகள் எல்லாம் இப்போ எங்கே இருக்குது? பலிபீடத்துக்கு முன்பாக. அதை படித்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களை போல் இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரம் போல நாம் இருந்து நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பலிபீடமானது நம்மையும் தேவனையும் இணைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று சாக தேவ அருள் செய்குவே, பலிபீடத்தில் என்னை பரனேன் படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருச்சித்தம் போல
ஆண்டு நடத்திடுமே. அல்லேலூயா. எந்த பாட்டுமே சிலருக்கு தெரியறதில்லை. தாங்கள் பாடுபடுற அந்த பாட்டையே பாடிட்டு இருக்கான் சிலர். அம்மா ஐயா அப்பா அதுதான் பாடிட்டு இருக்கான் சிலர். ஆண்டவரை நம்ம துதித்து பாடும்போது விடுதலை நமக்கு கிடைக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகவே தான் இந்த பாத்திரங்கள்லாம் எங்கே இருக்கு? பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரம் போல இருக்கிறது என்றால் பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் வாய்த்தரன் சொல்லுங்களேன் பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் எப்படி இருக்குமா? பரிசுத்தமாக இருக்கும். அப்படி என்றால் நாம் பலிபீடத்தடியில் வந்து தொடணும், நாம தொடணும், அவர் நம்மை டச் பண்ணுவார். ஆமேன். யாரெல்லாம் இயேசு தொட்டாரோ அவர் சுகமாக்கப்பட்டாங்க, யாரெல்லாம் இயேசுவை தொட்டார்களோ அவங்களும் ஹீல் சுகமாக்கப்பட்டாங்களே. அப்படி என்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வந்து பலிபீடத்தண்டையில் இருந்து கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாறணும். அதைத்தான் நம்ம அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது எருசலேமிலும் யூதேயாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. ஆகவே நம்முடைய சுபாவங்கள் மாற ஒரு வேறுபாடு ஜீவியம், பரிசுத்தமான ஜீவியம் ஆண்டு சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் எப்படி வேறுபட்டு இருக்கணும், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது என்றெல்லாம் கடைசியாக சொல்லிட்டு அவர்கள் நடுவில் இருந்து நீ என்ன செய்யணும்? புறப்பட்டு பிரிந்து போய் வெளிப்படையா அவர்கள் நடுவில் இருந்து நீ புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று. பாத்தீங்களா? அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளும். அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு உத்துக்கான ரிலேஷன்ஷிப். அதுல வந்து எவ்வளவு உறுதி பாருங்களேன். என் அப்பா ஏசப்பா என்கிற அந்த உரிமை நமக்கு உண்டாகிறது இல்லையா? அது எப்படி உண்டாகிறது? ஒன்றிலிருந்து பிரியணும், இன்னொன்று இணைக்கப்படணும். அவர் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரே. அப்பொழுதுதான் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தணும். படிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாகிற எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த பாருங்க. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு என்ன செய்யணுமா? பூரணப்படுத்த வேண்டும். நாம் தான் அதை செய்யணும். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாகிற அசுசிகளை நீக்கிவிட்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு என்ன செய்யணும்? பூர்ணப்படுத்த வேண்டும். சுபாவங்கள் கட்டப்பட வேண்டும். அதே வேளையில் கானானியினுடைய அந்த சுபாவங்கள் நமக்குள்ளே புகாதபடிக்கு, இடம் கூடாதபடிக்கு நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். ஒரு வேளை நாம் கர்த்தரை விட்டு தூரமாக பின்வாங்கி கர்த்தரை சேவிக்காம அந்நிய தெய்வங்களை சேவிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பு கொடுத்த போது கர்த்தரே அவர்களை கானானுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலும் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கின போது கர்த்தரே அந்த கானானுடைய கையிலே புறஜாதியருடைய கையிலே 7 வருஷம், பல வருஷங்கள் அந்த நியாயாதிபதியின் புஸ்தகத்திலெல்லாம் அப்படித்தான் பார்க்குறோம். எப்பொழுதெல்லாம் அவர்கள் பின்வாங்கி போனார்களோ திரும்ப அவர்கள் மனம் திரும்பி வரும்போது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்து இரட்சகரை அனுப்பி ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் வந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தாங்க. அதில் முக்கியமான யாரு? கிதியோன். அல்லேலூயா. இந்த கிதியோனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்லி இவ்விதமாக கர்த்தரை விட்டு கொஞ்சம் பின்வாங்கி போகும் என்றால் கர்த்தரே நம்ம யாரு கீழே ஒப்பு கொடுத்துருவாரு? அந்த கானானிய கையில் ஒப்பு கொடுத்துருவாரு. அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இதில் நம்ம கவனமாக இருந்து ஜெபிப்போம் என்றால், பாதுகாப்பாக இருப்போம் என்றால், ஒரு வேளை கொஞ்சம் சறுக்கி கீழே விழுந்து போய் வந்திருந்தாலும் கூட திரும்பவும் கர்த்தரிடத்தில் போராடி கேட்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் விடுதலையை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா.
இப்போ சில வசனங்களை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனம். ஆதியாகமம் 34:30 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து சிமியோனையும் லேவியும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும், இந்த தேசத்தில் யார் இருக்காங்க? குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே. யார் சொல்ற அப்படி? யாக்கோப்பு அவருடைய ஒரே ஒரு மகள் தீனாள். தெரிந்தால் உங்களுக்கு அந்த ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிப்பீர்கள் என்றால் அங்கே தீனாள் தேசத்தை சுற்றி பார்க்க போனால். இதை நாம் ஊர் வழக்கத்தில் போய் சொன்னால் ஊர் சுற்ற போனா. இன்றைக்கி அப்படி தான் சிலர், ஒரு வாலிப பிள்ளை வாலிப சகோதரன் வீட்டை விட்டு வெளியே போனால் எங்கே போகிறாங்க என்றது கண்டிப்பாக சொல்லிட்டு தான் போகணும். சும்மா போயிட்டு வரங்கிறது இருக்கக்கூடாது. என்னங்க நாம் கீவாஸ் சும்மா போகிறது இருக்கக்கூடாது. பர்பஸாக எந்த ஒரு காரியமானாலும் தங்கள் பெற்றோருக்கு முன்னோருக்கு கண்டிப்பாக தெரிந்தே இருக்க வேணும். ஆனால் இந்த அம்மா இப்படி ஒரு தேசாந்திரியா சுற்றி போக பண்ணால் பிறகு அவள் மாட்டிக்கொண்டால் அந்த விஷயம் நமக்கு தெரியும், முழுதும் வாசிக்க வேண்டாம். 30ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோப்பு இது நிமித்தமாக என்ன செய்கிறாரு? எங்கள் வாசனையை இந்த தேசத்தில் கெடுத்து போட்டாங்க. ஆமேன். கானானியர் தேசத்தில் எங்கள் வாசனையை கெடுத்து. வாசனை என்று சொல்வது என்னது? என்ன வாசனை? என்ன சொல்ல, என்ன போடுற அந்த வாசனை இல்லைங்க, அதே சொல்ல நான் சாட்சி. ஆமேன். இந்த தேசத்தில் எங்களுடைய சாட்சியை நல்லா கெடுத்து போட்டு. யாக்கோபு ஒரு பெரிய விசேஷத்தை மனுஷனாச்சே, அவள் வாசனையை கெடுத்து போட்டீங்க என்று சொல்கிறார். சாட்சி எப்படி இருக்கு? உங்கள் சாட்சி எப்படி இருக்கிறது? கர்த்தரை பற்றி என்ன சாட்சி கொடுக்குறார்? சமுதாயத்தில் உங்கள் சாட்சி எப்படி இருக்கிறது? பழகிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் உங்கள் சாட்சி எப்படி இருக்கிறது? அடேங்கப்பா, ஒரு நாள் ஆராதனை வேலையில் வெளியில் போன லேட்டாக ஒருத்தர் வந்தாங்க. அங்கே வரும்போது எனக்கு மூச்சு தள்ளிடுச்சு. என்ன தெரியுமா? என்ன போட்டு வந்தாங்களோ தெரியாது, என்ன நாட்டம், முடியவே முடியும். எனக்கு பயங்கரமாக திட்டி அனுப்பிச்சிட்டேன். இந்த பக்கமே வர ஓடிப்போன். சரி, அப்படி தான் ஆலயத்துக்கு வரும்போதும் கூட என்னது இந்த வாசனை இல்லைங்க. உங்கள் சாட்சி மிக முக்கியம். உங்கள் சாட்சியை நினைச்சக்கூடாது, கெடுத்து கொள்ளக்கூடாது. பிரியமானவர்களே, யாக்கோபு சொல்ற இந்த கானானியரிடத்தில் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை. அல்லேலூயா. ஆகவே கானானியர் மத்தியில் நம்முடைய சாட்சி சிறப்பாக இருக்கணும். புறஜாதிகள் மத்தியில் நம்முடைய சாட்சி ஜெயமாக இருக்கணும். நல்ல சாட்சி, நற்சாட்சியுள்ளாக நாம் தேவனிடத்தில் நற்சாட்சி பெறுகிறோம். மனுஷனிடத்திலும் மற்ற இடத்திலும் நற்சாட்சியுள்ளதாக இருக்கணும். ஒரு முன்மாதிரியான ஜீவியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகவே கவனமாக இருங்க. நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும், நீங்கள் குடியிருக்கிற ஒரு பகுதியாக இருந்தாலும் உங்களை பற்றி அவங்க சாட்சி கொடுக்கணும். ஓ, அந்த அல்லேலூயா சொல்கிறவங்களா அப்படி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுவாங்களே, எப்போ அந்த வெள்ளை துணி போட்டுருவாங்களா அவங்களா அப்படின்னு உங்களை பற்றி அந்த மாதிரி சாட்சி கொடுக்க முடியும். ஐயோ அந்த அம்மாவா, ஐயோ பாபா, ஐயோ வாயை திறந்தா சோத்திரம் எப்படி இருக்கு பாருங்க. பிரதேச மொழி சிரிக்கிறாங்க. அவங்கள அதை விட வாயை திறந்தால் பொன்மொழியாக வருது இவங்களுக்கு. சிலர் வாயை திறந்தா எனக்கு தெரியும், சிலர் தெரியும் பார்த்து அந்த கோபத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்போ என்ன சுபாவம் மாறுது? பொறுமை, தாழ்மை, அன்பு, இரக்கம் எங்கே போச்சு? இதெல்லாம் எல்லாம் வியாபாரத்தில் போயிடுச்சு இல்லையா? ஆமாம். பிரியமானவங்களே, இங்கே நான் பார்க்க சாட்சியை மனுஷருக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியுள்ளாக ஒரு முன்மாதிரியான ஜீவித்தை செய்யணும் என்பதுதான் தேவ நோக்கம். கானானியர் நடுவில் சாட்சியை, வாசனையை கெடுத்து போட்டாங்களே, அந்த சம்பவத்தில் நீங்கள் படித்து பாருங்களேன், அது நன்றாக நமக்கு தெரியும். அதே போல் பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு தைலக்காரனுடைய குப்பியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலம் தைலக்காரன் விற்கிறான். ஆனால் ஒரே ஒரு செத்த ஈ நாரி கெட்டு போக பண்ணும். அது நாரி என்ன செய்யப்படுகிறது? கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை, கவனிங்க, ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக, ஞானமாக,
பழகுற இடத்துல இருக்கிற இடங்களில் நல்ல நல்ல மனசாட்சியோடு சாட்சியாக மாதிரியாக இருக்கணும். கானானியர் மத்தியில், உலக ஜனங்கள் மத்தியில் நாம் கவனமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாத்திராகம புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 23:28 வசனத்தை படிச்சீங்கன்னா இந்த கானானியர் தேசத்திலிருந்து துரத்தி விட வேண்டுமா? படிங்க. உன் முகத்திற்கு முன்னின்று கேவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்தி விடு. குளவிகளை உனக்கு. அதான் முன்னமே நாங்க சொன்னோம், இந்த மாய்மாலக்காரன் ஆகிய கானானியர் என்ன செய்யணும்? துரத்தி விடணும். பிசாசுக்கு எதிர்த்து அப்பொழுது உங்களை விட்டு ஓடிப்போவான் கர்த்தர் பேசினாரு. அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம இடம் செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. முகத்துக்கு முன்பாக இந்த கானானி என்ன செய்யணும்? துரத்தி விட வேண்டும். 33:2 யாத்திரா 33:2 நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். அல்லேலூயா. நீங்க விரும்பினா தேவ தூதனுங்களுக்கு உதவி செய்து இந்த கானான் என்ன செய்வான்? துரத்தி விடுவான். ஆமென். ஆக உங்கள் முகத்துக்கு முன்பாக ஒரு தேவ தூதனை அனுப்பி இந்த கானானி என்ன செய்வாரா? துரத்தி விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி சுபாவங்களை நாம் துரத்தி விட வேண்டும். விட்டு வேண்டியதை விட்டு சேர்க்க வேண்டியதை சேர்த்து சுபாவங்கள் கட்டப்பட்டால்தான் தேவ நோக்கு நம்மிலே நிறைவேறும். இரண்டாவதாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 3-4 வசனம். ஆபிரகாமுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சம்பவம். ஆதியாகமம் 24:3-4 ஆபிரகாம் சொல்றாரு, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளிலே நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். ஆமென். அல்லேலூயா. கானானுடைய குடும்பத்திலே பெண் கொள்ளாமல். அப்போ பெண் எடுக்கிற விஷயத்துல கூட கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? படிங்க. நீ என் தேசத்துக்கும் என் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள். அப்ப என் தேசத்துக்கும் என் இனத்தாருக்கும் என்று சொல்வது ஏதோ வித்தியாசம் பார்ப்பது அல்ல. ஆபிரகாமுடைய குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா? பெரிய குடும்பம். எத்தனை பேர் இருந்தாங்க அந்த குடும்பத்தில்? 318 பேர். சரிதானா? கைப்பிடிந்தவர்கள் 318 பேர் இருந்தாங்க. அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த ஆதியாகமம் 14:14 நாம் பார்க்கிறோம், தன் வீட்டிலே பிறந்தவர்கள். ஆமென். ஆபிரகாமுடைய வீட்டிலே பிறந்தவங்க, விசுவாச வீட்டிலே பிறந்தவங்க, விசுவாச வாழ்க்கையிலே பிறந்தவங்க, பரிசுத்தமான ஒரு இடத்திலிருந்து புதிதாக்கப்பட்ட ஒரு மனுஷனாக மாறினவங்க. அங்கே தான் நீ என்ன செய்யணும்? போய் பெண் கொள்ள வேண்டும். கானான் இடத்துல நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இதுதான் தேவன் கொடுத்த பிரமாணம். அந்த ஆபிரகாம் அதன் அடிப்படையில் தான் அந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பெண் பார்க்கும் விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும். என் தேசம் என் இனம். ஆபிரகாம் வீடு என்று சொல்வது அது ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தகப்பன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அது அவருடைய பார்வையிலே நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் அவன் தேவனுடைய ஊழியக்காரன். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன். ஆபிரகாம் ஒரு விசேஷித்த தேவ மனிதனாக முற்பிதாக்களிலே முதலாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்று சொல்லி பிதாக்கள் வரிசையிலே கொண்டு வரப்பட்ட அந்த அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் எலியாசர் போறாரு. அவர் யார்? எலியாசர் வேலைக்காரன் அல்ல, அந்த வீட்டில் இருக்கிற பரிசுத்தாவியானவங்க வெளிப்படுத்தல் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் மூத்தவன், அந்த வீட்டில் மூத்தவன், அதில் பொறுப்பாளன். அங்கே அது ஒரு ஊழியக்காரன். அது ஒரு ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் தான் பைபிளில் படிக்கிறோம். ஆபிரகாம் ஊழியக்காரன் போகிறாரு. அப்போது முதல்ல பொண்ணு பார்க்குறது யார் பார்க்கணுமா? பாஸ்டமாக சொல்லுவோம், ஐயோ அந்த வேலைக்கே போகாதீங்க. ஆமாம், இருக்கிற தலையும் பிஞ்சு போயிடும். அப்படி தான் இருக்குது உலகம், அப்படி இருக்குது. அதனால தான் சில பிரச்சனைகள் வருகிறது. அப்போது அங்கே ஆபிரகாமுடைய வேலை ஊழியக்காரனாகிய எலியாசர் போய் அங்கே சொல்கிறாரு, ஆண்டவன் நேர் வழியாய் நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. வாசித்து பாருங்களேன். 24, 48, 49 தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்தார் சொல்றாரு. அல்லேலூயா.
நீங்கள் 100க்கு 100 ஆண்டவரை விசுவாசித்து ஒப்பு கொடுத்தால் நேர் வழியாய் நடத்துவார். குறுக்கு வழிக்கே இடமில்லை, மாய்மானமான காரியத்துக்கு இடமில்லை. மாய்மான காரியத்தில் போய் நம்ம நினைச்சு இல்லை, மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், எலியாசா சொல்கிறாரு, என்னை நேர் வழியாய் ஆண்டவர் நினைச்சாரு நடத்தினார் என்று. ஆனால் அது 28 அதிகாரம் 8, 9 வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏசா அவன் என்ன செய்தான்? தகப்பனுடைய விருப்பத்துக்கு மாறாக கானானிய இடத்துல போய் பெண் கொள்றான். பாருங்க பாருங்க, கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்திருந்தும் அங்க போய் பெண் கொள்றான். பாருங்களேன், அல்லேலூயா. எவ்வளவு தவறான காரியம். அதாவது எங்க தகப்பனுக்கு பிடிக்காது, அது சரியில்லை என்று அறிந்தும் கூட அவன் கானானிய இடத்துல போய் என்ன செய்ய? யாரு இது? ஏசா. யாக்கோப்பு இல்லை, யாக்கோப்பு குணசாலி கூடாரவாசி. இவன் மனசெஞ்சாரி இப்படி முரடன் முத்துப்பால அப்படி கானானிய இடத்துல போய் பெண் தகப்பனுக்கு விரோதமாக போய் செய்கிறான். அடுத்து இன்னொரு வசனத்தை படித்து பாருங்களேன், 38:2 ஆதியா 38:2. அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு. சரி பாரு, அங்கே சுவா என்பவன் ஒரு கானானியுடைய குமார்த்தியை கண்டு திருமணம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம். யூதா அவன் அப்படி செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. அவன் செய்தது நிமித்தமாக பரிதாபம். 7வது வசனம். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். பார்த்தீங்களா, அங்கே ஆசீர்வாதம் வந்துச்சா? கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகும்போது அங்கே ஆசீர்வாதம் வருகிறதே இல்லை. ஆகவே இந்த விஷயத்தில், பெண் பார்க்கும் விஷயங்களில் நீ கவனமாக இருந்து போராடி ஜெபித்து. நான் அடிக்கடி 58வது சங்கீதம் 2வது வசனத்தை கொடுப்போம். அது என்ன வசனம் தெரியுமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கூப்பிடுகிற காக்க குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்குறாரே, அப்படி என்றால் உங்கள் பிள்ளைக்கு ஒரு மகனையோ உங்கள் மகனுக்கு ஒரு மகளையோ தரமாட்டாரா? காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்குறாரு கூப்பிடும்போது என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். சிலர் ஜெபிச்சிருக்காங்க. அப்படி ஜெபித்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அருமையான செட்டப்பெல்லாம் செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே யூதாவை போலவோ ஏசாவை போலவோ மறு விஷயமான கானானிய பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? மனம் செய்யவே கூடாது. தீர்மானம் அது ஒரு உண்மையான ஒரு நறுமணமான ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்து நீங்கள் பாருங்கள், என்னாகும் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னாகும் 21:3. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து. இப்ப பாருங்களேன், கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். கானானியரை இஸ்ரவேலுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. வசனம் வாசிங்க திரும்ப. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு இஸ்ரவேலுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அவர்களுக்கு. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாறான எதிர்மறையான சில பிரச்சனைகளை அந்த இஸ்ரவேல் என்ன செய்தான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார், ஜெபத்தை கேட்கிறார் இருக்கிறார். கூப்பிட்டு இப்ப என்ன செய்தாரு? கானானியரை ஒப்பு கொடுத்தார். கானானியர் அவர் கையிலே சத்துருவை கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நமக்கு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சில வேளை சில தவறுகள் சில பலவீனங்கள் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரத்தில் கேட்கும்போது அந்த கானானியரையே, தாழ்வான ஆவிக்குரிய ஜீவமுள்ள அந்த மனுஷரையே, அந்த சத்துருக்களையே, அந்த மாய்மாலமான ஜீவியம் செய்கிறவளையே நம்முடைய கரத்தின் கீழே ஒப்பு கொடுத்துருவாரு. ஆமேன். அல்லேலூயா. வெற்றியுண்டு 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 நமக்கு. என்ன ஓட்டு கேட்குற மாதிரி இருக்குதோ? வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. அல்லேலூயா. அந்த தாழ்வான அனுபவம் உள்ள ஆவிக்குரிய ஜீவியம் உள்ள கானானியர் நம்ம கையில் ஒப்பு கொடுத்துருவார். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது நாம் என்ன செய்யணும் பாருங்களேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளதொன்றையும் உயிரோட வைக்காமல். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? அவங்கள உயிரோட வைக்க கூடாது. இந்த மாய்மாலமான ஜீவியம் செய்யக்கூடிய என்ன செய்யக்கூடாது? அப்படின்னு என்ன கொண்டு போடணுமா? அந்த சுபாவத்தை எப்படி ஆகான கல்லெறிந்து கொண்டார்களோ அது போல
அந்த சுபாவத்தை உயிரோட வைக்காதபடி அதை அழித்து போடணும். மார்டிஃபை த டீட்ஸ் ஆஃப் சரீரத்தினுடைய செய்களை என்ன செய்யணுமா? அழித்தால் நாம் பிழைப்போம் என்று நிருபங்களில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த கானானியரை உயிரோட வைக்காதே. ஆனால் நாம் அப்படிப்பட்டலாக இருக்கக்கூடாது. அவங்கள அடிமைப்படுத்தி அவங்கள நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 4-5 வசனத்தில் நம்முடைய போர் ஆயுதங்கள் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு அரண்களையே நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலனுள்ளதாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான காரியத்திலும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி கேப்சர் அப்படியே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படித்து அவங்க அடக்கி வைக்கிறோம். அது ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதனால்தான் திரும்பி வந்த யூதர்கள் எருசலேம் ஆலயம் கட்டப்படும் போது நெகமியா வாசல்களையும் அந்த மதில்களையும் கட்டி கொண்டிருக்கும் போது அந்த கானானியர் என்ன செய்தான்? கானானியரை பகுதி கட்டும்படியாக துரத்திட்டார். பாருங்களேன், 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 9:24. அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்களையும் சரி, அது நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்திலும் 28 முதல் படிச்சீங்கன்னா அவங்க இப்போ கப்பம் கட்டுறவர்களாக மாறிடுறாங்க, பகுதி கட்டுறவர்களாக மாறுகிறார்கள். நியாயாதிபதிகள் 1:28 முதல் 30ஆம் வசனம் வரை நாம் இப்படி பார்க்கிறோம். ஆகவே தான் யோசுவாவின் நாட்களில் யுத்தத்துக்கு யார் முந்தி போகணும் இல்லையா, அதை வாசிக்கிறோம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி, இங்க கவனிங்க, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதலாவது யுத்தத்துக்கு போகணும். அதற்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? யூதா போகணும். ஏன்? யூதா என்றால் துதி. யூதா என்றால் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆகவேதான் வர்ஷிப் நேரம் என்று சொல்வது நம்ம தேவனோடு நெருங்கி இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். அதை நம்ம ஏப்பம் விட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும், கொட்டாய் போட்டிருந்தா எப்படி இருக்கும்? வர்ஷிப் ஆண்டவர் ஆராதிக்கிற நேரம் என்று சொல்வது நாமும் தேவனோடு ஒப்புரவாகி அவரோடு கூட அந்த நெருங்கின உறவை புதுப்பித்துக் கொள்கிற ஒரு காரியம். அதுதான் நீங்கள் வாசிக்கிறோம். யூதா யுத்தத்துக்கு முதல் போகணும். யாரை மேற்கொள்ள? கானானியரை மேற்கொள்ள. இதை அறிந்த யோசபாத் ராஜா 1 நாளாகமம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இந்த பாடல்களை முன்னிறுத்தினான். அவர் முன்னே போகணும். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், கவனிங்க, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் கிருபை என்றும் உள்ளதென்று, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அல்லேலூயா. ஆராதனையில பாதி பாடல் தான் இருக்கு. தோத்திர பாட்டு, ஆரம்ப பாட்டு, அப்புறம் வர்ஷிப் பாட்டு, நன்றி பாட்டு, அப்புறம் வருகையின் பாட்டு எல்லாம் சேர்ந்து கர்த்தரை துதிக்கிற அந்த ஆராதனை என்று சொல்வது மிக முக்கியம் இல்லைங்களா? அல்லேலூயா. யுத்தம் மனுஷர் ஆயுதம் தரித்தவர்களுக்கு முன்பாக அவங்க நடந்து போய் கர்த்தரை என்ன செய்யணும்? பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த. துதியினால எரிகோவின் கோட்டையை விழுந்தது. அல்லேலூயா. நீங்க துதித்து கொண்டே இருக்கணும் எப்போதும். ஆண்டவரே துதித்து ஸ்தோத்தரித்து எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்படி செய்வதே பிதாவாகிய தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே துதிப்பதே ஆர்ப்பரிப்பதே ஜெயத்தினுடைய முன்னோடியாக இருக்கிறது. நீங்கள் சரியா துதிக்காவிட்டால், ஆர்ப்பரித்து ஜெபிக்காவிட்டால் ஜெயம் கிடைப்பதே இல்லை. வாஸ்து பாருங்கள் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, நாங்கள் செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
கர்த்தர் எவ்வளோ மகிமைப்படாத பாருங்க. அவரையே நோக்கி கொண்டிருந்தா அப்படியே உருகி மனமிறங்கி மனமிறங்கும் தெய்வமேசு. சரி வேண்டாம், பாட்டு மட்டும் உடனே பாடிடுவோம். ஆனால் அந்த அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டு செயல்படும்போது நிச்சயமாக ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் தருவார். ஒரு உருக்கமான ஒரு ஜெபம், எங்கள் தேவனே என்று சொல்லி இந்த இந்த யோசபாத் என்ன செய்தார்? சின்ன ஒரு ஜெபம் செய்தார். அங்கே அவங்க மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி, அவங்க மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி பாருங்களேன். 15ஆம் வசனத்திலிருந்து படிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்க. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் என்று. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அங்க ஒரு தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க. நம்ம ஆலயத்தில் ஆவியான தீர்க்கதரிசனம் மூலமாக பேசுறாரு இல்லைங்களா? எப்போ பேசுனான்னு கேட்குறான்னு சொல்லி எப்படி இருக்கு பாருங்க. பக்கத்தில் கேட்குறேன், எப்போ பேசுனாங்க? குசு குசுன்னு பேசுனாங்க இல்லையே. பிரியமானவர்களே, நம்ம தேவனோடு இருந்தால் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கலாம். அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்க. எல்லாருக்கும் அப்போ பாருங்க, கலங்காமனும் இந்த கூட்டத்துக்கு, பெரிய கூட்டத்துக்கு கலங்காமல் பயப்படாமல் இருங்க என்று சொல்லி அவங்களை தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 30ஆம் வசனம் ஒரு பெரிய இளைப்பாறுதல், ரெஸ்ட் வருது பாருங்களேன். இவ்விதமாக தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க வீட்டை சுற்றிலும் யுத்தம் இல்லாம சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதல் உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் போதும். ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், நம்ம கர்த்தரோடு இருந்தால் நீங்கள் தேவனுடைய சமாதானம் இருந்தால், அப்படி வழியில் நடந்தால் சத்துருக்களுக்கு கூட சமாதானமாகும்படி செய்வார். இப்போ நல்ல கிளாஸ் எல்லாம் போட்டு மறைச்சிட்டாங்க. இந்த பக்கத்தில் சத்தம் வரக்கூடாது, கிளாஸ் கதவெல்லாம் போட்டு மறைச்சிருக்கிறாங்க. இப்போ ஏன்னா ரொம்ப சத்தம் சொல்லி ரிப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாம் அடைச்சி வச்சாங்க, எனக்கு கொஞ்சம் திறந்து வச்சிருக்கு இப்போ. அல்லேலூயா. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நாம் கர்த்தரை துதிக்க வேண்டிய பிரகாரமாக துதித்து ஜெபித்து கர்த்தரோடு இருந்தால் தேசத்தில் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கும்படி இளைப்பாறுதலை கட்டளிடுகிற. கடைசியாக ஒரு வசனத்தை முடிப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த கானானியர் மத்தியில் உள்ள அருவருப்பான காரியங்கள் இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரியர் லேவியரும் ஆகிய எல்லாரும் கானானியர் ஏத்தியர் பெரிசியர் எபூசியர் அம்மோனியர் மோவாபியர் எகிப்தியர் அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருவருப்பான காரியங்கள் வேதம் சொல்கிறது, தீட்டும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் பரலோகத்தில் போவது இல்லை. வெளிப்படுத்தல் 21:27. ஆமேன். தீட்டும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அங்கே ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஆகவே இந்த கானானியருடைய அருவருப்புகளுக்கு நாம் என்ன செய்யணுமா? விலகி இருக்க வேண்டும், தீட்டுப்படக்கூடாது. அந்த அருவருப்பான காரியத்தை விட்டு விலகணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில். எசேக்கியேல் 9:4. சீக்கிரம் படிங்க. அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம். அதற்குள்ளே எங்க? எருசலேமுக்குள்ளதான், சபைக்குள்ளதாங்க. எருசலேம் நகருக்குள்ளே போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர் ஒரு கூட்டம் பெருமூச்சு விட்டு அழுகுறாங்க. அவங்க நெற்றிலே அடையாளம் போடு. ஆமேன். எப்படி இருக்குங்க சபை? எவ்விதமாய் நாம் சபைக்குள் இருக்கிறோம்? நம்ம கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது அங்கே பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ராவின் ஜெபம் நீங்கள் 2வது வசனத்திலிருந்து 10-15 வசனம் வரைக்கும் படித்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து அந்த ஜனங்களுக்காக இஸ்ரா
ஜெபிக்கிறான். 2ஆம் வசனம் படிச்சிங்க. 8வது வசனம், இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர். 10ஆம் வசனம், இப்பொழுதும் எங்கள் தேவனே. 13ஆம் வசனம், இப்பொழுதும் எங்கள் தேவனே. 15ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்லவென்று பிரார்த்தித்தேன். பாருங்க, நாங்கள் உமக்கு முன்பாக தகுதி இல்லை என்று சொல்லி அவன் பிரார்த்திக்கிறான், ஜெபிக்கிறான். எஸ்ராவுடைய ஜெபம் உருக்கமான ஜெபமாக இருக்கிறது. இதை கேட்டபோது 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எல்லாரும் ஓடு அழுதாங்க. பாருங்க, எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலின் புருஷர்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் மிகவும் அழுதாங்க. இன்றைக்கு எங்கே அழ வருது? கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்து போராடி ஆண்டவர் சமூகத்தில் வீழ்ந்து கிடக்கிற ஒரு அனுபவம் உண்டா? தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமானது எல்லாவற்றையும் மாற்றிவிடும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான் என்று வேதம் சொல்கிறதே. சரியா விதைக்காவிட்ட எப்படி அறுக்க முடியும்? விதைச்சாத்தான் அறுக்க முடியும். ஆகவே பிரியமானவங்களே, அந்த கானானுடைய அருவருப்புகளுக்கு என்ன செய்யணும்? விலகி இருக்க வேண்டும். அருவருப்பான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த வசனம் படிக்கல நீங்கள். வெளிப்படுத்தல் 21:27. வெளிப்படுத்தல் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் எருசலேமுக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. ஆகவேதான் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எருசலேமிலும் யூதேயாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளை எடுத்து அவைகளை சமைப்பார்கள். அந்த நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் கானானின் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. இந்த கானானியுடைய மாய்மாலமான ஜீவியம் செய்கிற தாழ்வான ஆவிக்கிற அனுபவம் இதெல்லாம் என்ன செய்யணும்? விட்டு விலகி, அருவருப்புல விட்டு விலகி, கர்த்தருக்கு பரிசுத்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பரிசுத்தம். எனக்கு அதை பற்றி கவலையில சொல்லாதீங்க. கர்த்தருக்கு பரிசுத்தம் எப்படி பலிபீடத்துக்கு முன்பாக இந்த பானையெல்லாம் பிரயோஜனப்படுகிறதோ அதுபோல ஆண்டுடைய சமூகத்தில் நின்று நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆலயத்துள்ள அந்த பானைகள் எல்லாம் எங்கே வருகிறது? பலிபீடத்துக்கு முன்பாக வந்து நல்ல பாத்திரங்களாக பயன்படுத்தப்படுவது போல நம்மை பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். இதைத்தான் 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து முடிக்க போகிறோம். பாருங்க, ஒரு 20ஆம் வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியும் இதை நல்லா படிச்சு பார்த்து. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அந்த நாள் முதல் என்று சொல்வது நித்தியத்தின் பகுதியிலே அந்த நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. அங்கு இடமில்லை. ஆகவே அப்படிப்பட்ட சுபாவங்களை நாம் வெறுத்து தள்ளி அருவருப்பு விட்டு விலகி வேறுபாடு ஜீவித்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்கு பரிசுத்தம். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியனுடைய வஸ்திரங்களை குறித்து சொல்லும்போது அவன் நெற்றியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி. ஆசாரியன் மட்டுமல்ல, நாம் எல்லாருமே ஆசாரியர்களும் லேவியர்களுமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் விழிப்போடு எச்சரிக்கையாக இருப்போம் என்றால் இந்த கானானியர் ஆகிய மாய்மானக்காரனை துரத்து வெறுத்து தள்ளிவிட்டு கர்த்தருக்காக நாம் ஜீவிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம்.
பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி எப்போமே நிரப்போம். கையால் பெயர்க்கா கல்லொன்று பாயும் கண்மலையாகி எப்போமே நிரப்போம். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும் கிறிஸ்தேசோரிமை பெற்றிடுவார். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும் கிறிஸ்தேசோரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. யுத்தம் தொடங்கும் மத்திய வானம் அழைக்க கர்த்தர் வாரும். யுத்தம் தொடங்கும் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தர் வாரும். ஆவி மனவாட்டி வாரும் என்றே ஆண்டவரை சுவை அழைக்கின்றோம். ஆவி மனவாட்டி வாரும் என்றே ஆண்டவரை சுவை அழைக்கிறோம். ஆவியும் மனவாட்டியும் வாயென்கிறார்கள், கேட்கிறவனும் வாயென்பானாக. ஆவியும் மனவாட்டியும் வாயென்கிறார்கள், கேட்கிறவனும் வாயென்பானாக. அந்நாள் முதல் சேனையுடைய கர்த்தரின் ஆலயத்தில் ஒரு காணானினும் காணப்படுவதே இல்லை. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாதம் தொடங்கி ஆண்டவரே இந்த கடைசி ஆராதனை இந்த மாதத்தில் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்தபடினால நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் எங்களை இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்மை வாழ்த்தும்படியாக ஆராதனையிலே கர்த்தர் எங்களோடு பேசினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். எத்தனை நாவிருந்தால் உம்மை போற்ற உம்மை புகழ அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எப்படியாகிலும் உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்திலே எழுந்தருளபடினால நம்ம ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்திலே நீ உலாவிக் கொண்டிருக்கிறபடினால நம்ம ஸ்தோத்திரிக்க, ஒவ்வொருவோடு நீ பேசுகிறபடினால நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய பலவீனங்கள் அறிக்கையிட்டு ஏதோ கடமைக்காக கட்டாயத்துக்காக ஆலயத்துக்கு செல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடலுக்கு நீ சமயமாயிருக்கிற தேவன். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினீரே. உம்முடைய நல்ல வேத வசனம் வார்த்தைகளுக்காக கானானியர்கள் ஒருவரும் ஆண்டவரை ஆலயத்துக்குள் பிரவேசிக்காதபடி எந்த ஒரு கானானா இருந்தாலும் ஆண்டவரே இந்த ஆலயத்தில் ஆண்டவரே அவளை புறம்பே தள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் வாசம் பண்ணும் இடத்திலே ஆண்டவரே இப்படிப்பட்டவர்கள் புறங்குறுகிறவர்கள் கானானியர் ஒருவர் இராதபடி ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் எங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்திலே கர்த்தாவே எப்போ வந்தாலும் அந்த வருகையிலே 3 விதமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிற ஆண்டவரே மனவாட்டியை சந்திக்க வருகிற தேவன். ஆண்டவரே, ரகசிய வருகையிலே நாங்களும் சபைகளும் காணப்பட ஆண்டவரே எங்களுடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எப்படி ஆகிலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அதுக்கேற்றபடி கர்த்தாவே நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி கொண்டு ஆண்டவரே மணவாளனை சந்திக்க இந்த பூமியில இருக்க நாட்களிலே ஆண்டவரே வரும்போது ஆண்டவரே நீங்கள் எங்களை கர்த்தாவே நம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் காணப்பட்டு உம்மோடு நாங்கள் வந்து வாழ்ந்திருக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உலகத்தில் வாழுகிற நாட்களெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பாதத்தை முத்தம் செய்து
மக்களாக வாழ உதவி செய்யும். இந்த நாளிலே கேட்ட உபதேசத்தின்படி வசனத்தின்படி ஆண்டவர் ஒவ்வொரு நடந்து கொள்ள கர்த்தர் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆராதனையில் கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியாய் பலவீனத்தோடு கண்ணீரோடு கவலையோடு பலவிதமான போராட்டத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் யார் வந்தாலும் ஆண்டவர், இது உம்முடைய சமூகம், உம்முடைய ஆலயம். ஆண்டவரே, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கிரியை செய்கிற எங்கள் தேவன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து உண்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த யாவரையும் ஆசீர்வதி சண்டே கிளாஸ் ஊழியங்களையும் பொறுப்படுப்பீராக. தாழ்த்து உம்முடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக.